பொங்கல் என்பது இந்து தமிழரின் பண்டிகை. இந்திரனை வணங்குகிறோம் போகி பொங்கல், சூரியனை வணங்குகிறோம் தைப்பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும். அதற்கு அடுத்தது மாட்டுப் பொங்கல், அதற்கடுத்தது காணும் பொங்கல். இப்படி இது அனைத்துமே தமிழருடைய பாரம்பரியம், இந்து தமிழருடைய பாரம்பரியம், விவசாயம், கலாச்சாரம், வழிபாடு இவற்றோடு தொடர்புடையது. கடந்த சில வருடங்களாகவே மிக நேர்த்தியாக கிறிஸ்தவ மிஷனரிகளும் திராவிட இயக்கங்களும் திட்டமிட்டு இந்த பொங்கல் பண்டிகையே மதமாத்திட்டான், கிறிஸ்தவ பண்டிகையா மாத்தம். சர்ச்சுகள்ல ஜல்லிக்கட்டு நடத்துவது, ஜல்லிக்கட்டு நடத்துறதுங்கிறது ஏறு தழுவுதல் என்பது எம்பெருமான் கிருஷ்ணன் காலத்திலே முல்லை நில கடவுள் அந்த காலத்திலே இருந்து வருவது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க, நாம் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இஸ்லாமியர்கள் அவர்கள் மத பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். இந்த இந்து தமிழர்களின் பண்டிகையை மட்டும் அது சமத்துவ பொங்கல், மதசார்பற்ற பொங்கல் அப்படின்னு எல்லாம் சொல்லி சர்ச்சிலையும் வச்சு சர்ச்சிலையும் காலை அவுத்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனை மதமாத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எங்க தமிழ் மொழியையும் மதமாத்திரக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்க பண்டிகையே மதமாத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஆபத்தானது. இது விஷயத்துல இந்து தமிழர்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய சதி வலை, இந்த விஷயத்துல முஸ்லீம்கள் தெளிவா இருக்காங்க. அவங்க யாரும் பொங்கல் எல்லாம் வைக்கிறது, அவங்க பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாங்க. நாம ரம்ஜான் வாழ்த்து சொல்ற மாதிரி அவங்க பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அவங்க போய் மசூதியில பொங்கல் வைக்கிறது இல்ல, மசூதியில ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துறது இல்ல. இது விஷயத்துல நான் இஸ்லாமியர்களை பாராட்டுறேன், அவங்க தெளிவா இஸ்லாமியர்களா இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் ரொம்ப திட்டமிட்டு நேர்த்தியா ஒரு பண்டிகையை மதமாத்திரக்கு முயற்சி பண்றாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதை தமிழக அரசாங்கம், அதே மாதிரி அரசியல் கட்சிகள், பொங்கல் விழா அரசியல் கட்சி நடத்துறாங்க. அந்த பொங்கல் விழால ஒரு பாதிரியாரு, ஒரு இஸ்லாமியர் இவங்க எல்லாம் கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. ரைட், நீங்க நடத்துறீங்க. ஆனா அது ஒரு வழிபாடு, அது ஒரு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. அதையே போய் சர்ச்சில் நடத்துற. ஆகவே இந்த திருச்சபைகளும் இதெல்லாம் பரிசீலனை பண்ணணும். நீங்க உங்க பண்டிகையை தாராளமா பண்ணுங்க, நாங்க யாரும் இல்ல. அதே மாதிரி நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு பொங்கல் தொடர்பா இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, நீங்க பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பொங்கல் பரிசு பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு கொடுங்க. இப்ப ரம்ஜான் பரிசு கொடுக்குறீங்க, 2500 4500 மெட்ரிக் டன் அரிசி கொடுக்குறீங்க, நாங்க போய் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டோமா? தாராளமா கொடுங்க, இன்னும் அதிகமா கொடுங்க. ஆனா இந்த பொங்கல் பண்டிகை என்று வருகின்ற பொழுது அதை பொங்கல் யார் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப ரம்ஜான் பண்டிகை கொடுக்கும்போது எல்லா குடும்ப அட்டைதாரரும் கொடுக்க வேண்டியதானே? ஆகவே இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்து சமயம் தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த பிரச்சாரத்தை